குருவுக்கு மிகப்பெரிய அளவுல பாக்கியத்தை கொடுக்கிறது சனி. சனிக்கு முழுமையான பார்வை பலத்தை கொடுக்கிறது குரு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜாக்பாட். நிறைய பேருக்கு எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றி, லட்சியங்கள் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி கன்னிராசி நண்பர்கள் பொதுவா சொல்லணும்னா சீஃப் மினிஸ்டர் கூட ஆகலாம். பெரிய பணம், எப்பவுமே கையில பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இப்ப அடுத்த ஓராண்டு காலம் கன்னிராசி நண்பர்கள் தான். தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சு 2-3 மாதம் தான் ஆயிருக்கு. கன்னிராசிக்கு நிறைய படிப்பாங்க, மேற்கொண்டு நல்லா படிப்பாங்க, பிஹெச்டி எல்லாம் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த குரு பயிற்சி பலன் ஜூன் மாதம் வர்றதுனால இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கு. இதுக்கும் கன்னிராசிக்கும் என்ன சம்மந்தம்? குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கு? கன்னிராசி நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, முதல் விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, லாபஸ்தானத்துல ஒரு ஃப்ரெண்ட் உட்காந்துருந்தான், லாபஸ்தானத்துல கிட்டத்தட்ட உங்களுடைய பாலிய சிநேகிதன் உட்காந்தானா எப்படி உங்களுக்கு நல்லது பண்ணுவானோ. இன்னொரு மூலையான்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் எக்ஸாம் பேப்பர் எழுதுறீங்க, எக்ஸாம் திருத்தக்கூடிய ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன ரிசல்ட் உங்களுக்கு போடுவான்? நீங்கள் எவ்வளோ ஆவரேஜாக எழுதினாலும் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு 80க்கு மேலே போடுவான். அந்த லாபஸ்தானத்திலே குருவாகவே உட்காந்துருக்க போகிறார். அந்த லாபஸ்தானத்தில் குரு உட்காரும் பொழுது சகல விதமான பாவங்களும் நிவர்த்தியாகும், சகல விதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். குருவுக்கு மிகப்பெரிய அளவில் பாக்கியத்தை கொடுக்கறது சனி. சனிக்கு முழுமையான பார்வை பலத்தை கொடுக்கறது குரு. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஜாக்பாட். கன்னிராசி நண்பர்கள்கிட்ட போய் பேசணும்னா நம்ம கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகணும். லாபஸ்தானத்துல குரு, குருவுடைய பார்வை பலம் ஸ்ட்ரெயிட்டா உங்களுடைய உபஜயஸ்தானத்துக்கு இருக்க போகுது. 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானத்துக்கு இருக்க போகுது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துக்கு இருக்க போகுது. டும் டும் டும்னு கெட்டி மாடம் கொட்டக்கூடிய பாக்கியம் பொதுவா இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு, கன்னி லக்னத்துல பிறந்தாலும் உங்களுக்கு யோகம் தான். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம், வரமாக பெத்த குழந்தைங்கிற மாதிரி ரெட்டை குழந்தை பிறக்கும், ட்வின்ஸ் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு பெண் குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றி, லட்சியங்கள் நீங்க அச்சீவ் பண்ணக்கூடிய பாக்கியம். அதே மாதிரி கன்னிராசி நண்பர்கள் பொதுவா சொல்லணும்னா சீஃப் மினிஸ்டர் கூட ஆகலாம். கண்ணியில ஒரு வேலை பறந்துருந்தீங்கன்னா நீங்க சீஃப் மினிஸ்டர், எம்பி, எம்எல்ஏ அந்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் பொதுவாகவே இருக்கு. நம்ம நினைக்கிறதோ இல்லையோ, கடவுள் நினைச்சிட்டான், அந்த ஆண்டவனே என் கூட இருக்காண்டாங்கிற மாதிரி ஏகப்பட்ட நபர்களுடைய ஹெல்ப், சப்போர்ட், மற்றவங்களால் நம்ம வாழ்றோம்னா அது கன்னி தான். கன்னிராசி நண்பர்களுக்கு ஓராண்டு காலம் சும்மா ஜாக்பாட்னா அந்த அளவுக்கு வெற்றி தான். அக்டோபர் நவம்பர்லேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான சுப செலவுகள் செய்வீங்க. அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு கோவிலுக்கு போய் அவங்களால தான தர்மங்கள் செய்வது, கல்யாண மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, சமையல்காரருக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்கறது. அப்போ என்ன, வெறும் வீட்டில் ஒரு நல்ல காரியமாக நடக்கும். அது நடக்க லைஃப் மாறும். நிறைய பேர் வண்டியை மாற்றுவீங்க, பெரிய வண்டியாக வாங்குவீங்க. சம்மன் நல்ல பார்க்கிங்கோட சூப்பர் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஒரு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம். ஒன்றும் இல்லை சார், ரொம்ப ஆவரேஜ் சார், மாதத்துக்கு 30,000 ரூபா சம்பளம் சார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம். நிறைய பேருக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். நிறைய பேருக்கு நட்புகள் எல்லாமே தானாக ஹெல்ப் பண்ணுவாங்க. லாபஸ்தானம்னா இருக்கிறதுலே அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 12 பாவகங்கள்ல லாபஸ்தானம் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட். அதனால தான் அது பேர் லாபம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடக்ட் 30 ரூபான்னா நீங்கள் விற்றீங்கன்னா 70 ரூபா கிடைக்குன்னா 50 ரூபா லாபம். முதலோட லாபம் ஜாஸ்தியாக இருக்குங்கிறனால தான் அது பேர் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் போய் குரு உட்காந்துருக்காரு, ஃபுல் பவர்ஃபுல்லான குரு. உச்சஸ்தானம் ப்ரஹஸ்பதி உட்காந்துருக்காருன்னா அவார்ட்ஸ், ரிவார்ட்ஸ், ரெக்கக்னிஷன் சகலமும் நடக்கும். அதில் மெயினாக உங்களுடைய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், தன்னம்பிக்கை, என்னென்ன மொழி, என்னென்ன சினனம் இருக்கும் அந்த எல்லாத்தையும் நான் சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். பெரிய பணம், எப்பவுமே கையில பணம் வச்சிருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இப்ப அடுத்த ஓராண்டு காலம் கன்னிராசி நண்பர்கள் தான். முழுசா பணம் இருக்கும். எங்க முதலீடு பண்ணலாம்? இந்த ரோடு என்ன விலைன்னு கேளு, அந்த கவுண்டமணி படத்துல சொல்ற மாதிரிதான். இந்த இதை என்ன விலைன்னு கேளு, அது என்ன விலைன்னு கேளு, அவன் என்ன விலைன்னு கேளு, இந்த மாதிரி தான் பேசுவீங்க. லாபத்துல குரு இருக்கும்போது ப்ரமோஷன் வரும். லாபத்துல குரு இருக்கும்போது பெரிய பெரிய ஆட்கள்லாம் நம்ம கூட உட்காந்து டிஃபன் சாப்பிடுவாங்க. கேன் யூ பிலீவ் திஸ்? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக ஒரு நண்பரோட சேர்ந்து புது தொழில் ஆரம்பிப்பீங்க, புது பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. அது பயங்கரமா போகும். நம்பிக்கைங்கிறது உங்களை பார்த்தா 10 பேருக்கு பார்க்குற மாதிரி. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த சூரிய வம்சம் படத்துல அந்த சரத்குமார் ஓஹோன்னு ஒரு 10 பஸ் வாங்குவார்ல, அந்த மாதிரி கடன்னு ஒரு பாட்டில் பெருசாக முடியுமா? கன்னிராசி நண்பர்கள் தான். அந்த அளவுக்கு நிம்மதியா இருக்க போறீங்க, சந்தோஷமா இருக்க போறீங்க. உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சி மட்டும் கொஞ்சம் காட்டுது. கொஞ்சம் இந்த அனிமிக்கா கொஞ்சம் இருக்கக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை மட்டும் பார்த்துங்க, வேற எந்த பாதிப்புமே கிடையாது. ஜாமுன் இருக்கு மெயினா அந்த கன்னிராசி நண்பர்களுக்கு.
சந்தோஷம்ங்கிறது 100க்கு 100, பொருளாதார ஏற்றம் 100க்கு 95. இதுக்கு மேல என்ன வேணும்? சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். சரி, அவங்களுக்கு உண்டான பரிகாரமும் சிலது இருக்கதானே செய்யும், கண்டிப்பா. அதை சொல்லிடுங்க. மெயினா அபிஷேகம் கொடுக்கலாம். எப்போ வெள்ளிக்கிழமை காத்தால 6 to 7 அந்த டைம்ல மெயினா காமாட்சி அம்மனுக்கு அபிஷேகம் கொடுக்கறது இல்லையா, பெருந்தேவி தாயார், நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் பெருந்தேவி தாயாருக்கு போய் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வர்றதுங்கிறது உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். நினைச்ச எல்லா காரியங்களும் சும்மா ஜாம் முடியும், நல்லா இருப்பீங்க. நல்லது நடக்கணும் அப்படின்னா குரு பலன் தான் இல்லையா? இப்ப இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்கு. இந்த குரு பயிற்சியும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதுக்கு தான் வராரோ? குரு அப்படின்னாவே பொதுவா நல்லதுதான் பண்ணுவார். குரு அப்படிங்கிறது சுபகிரகம். குரு வந்து ஒரு இடத்த மாத்துறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 10-12 ராசிகளுக்கும் டிஃபரன்ஸ் வரும். ஒருத்தருக்கும் ஒரு விதமான பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம மெயினாக பார்க்கும்போது இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு குரு வருகிறார். இப்போ கடகத்துக்கு குரு உச்சஸ்தானத்தில் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு நல்லது நடக்கும். குரு அப்படின்னாவே நீதிமான், நியாயம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல தர்மமாக சம்பாதிக்கக்கூடிய பணம். இப்போ வந்து நிறைய இடத்துல பணம் வாங்குவோம், லீகலாக வேணுமா இல்லீகலாக வேணுமான்னு கேட்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட். சில இடங்களில் டாக்குமெண்டேஷன் போடும்போது கூட சார் ஒயிட் லெவலா பிளாக் லெவலா, இந்த ஒயிட் அப்படிங்கிற சமாச்சாரமே குரு தான். அந்த நியாயமாக சம்பாதிக்கிறது, நியாயமாக கட்டுறது, நியாயமாக கணக்கு காட்டுறது, இது எல்லாமே வந்து குரு யாருக்கு நல்லா இருக்கும் அவங்க மோஸ்ட்லி வந்து ரைட் ராயலாக டேக்ஸ் கட்டி அவங்க சம்பாதிக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதே மாதிரி இந்த குரு மாறுறதே பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு உச்சஸ்தானத்துக்கு வரப்போகிறார். அப்போ கண்டிப்பாக நிறைய இடங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமே இந்த குரு பலன் 100% எஸ் கரெக்ட். குரு பலன் வந்தால் தான் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு குழந்தை பெரிய மனுஷி யாரானா குரு பலன் வரணும். ஒரு பையனுக்கு நீங்கள் யஜ்ஞோபவீதம் போடுறீங்க, ஒரு பூணூல் ஃபங்க்ஷன் போடுறீங்க, பூணூல் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கும் கண்டிப்பாக குரு பலன் வேணும். எந்த விஷயமும் சரி, ஒரு வீட்டில் வயசாக ஒரு 60 வயசு ஆயிட்டாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாந்தி செய்யணும் அப்படின்னா அதுக்கு குரு பலன் வேணும். பீமரத சாந்தி, இந்த மாதிரி நிறைய சாந்திகள். கல்யாணம் வேணும், கல்யாணம் வந்துருச்சான்னு ஃபஸ்ட்டு குரு பலன் வந்தால் தான் கல்யாணத்துக்குரிய அம்சமே அமையும். அப்போ தான் அந்த பொண்ணை பார்த்தா பையனுக்கு பிடிக்கும், பையனை பார்த்தா அந்த பொண்ணுக்கு பிடிக்குங்கிற நிலைமை அதுதான். அதே மாதிரி குழந்தை பிறப்பே குரு பலன் தான் பிறக்கும். குரு பலன் இருந்தால் மட்டும்தான் உங்கள் ராசி மேலே, உங்கள் லக்னத்தில் மேலே குரு பலன் இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிராப்தம் ஏற்படும். அதனால் குரு என்பதே நல்ல காரியங்கள் தான், குரு என்பதே சுப காரியங்கள் தான். அதனால குருன்னாவே அவன் நல்லவன் தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். அதனால வந்து உங்களுக்கு நிறைய நல்லது பண்ணக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த குரு பயிற்சிக்கான முக்கியமான ஒரு பலன்களை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த குரு பலன் அப்படின்னாலே வந்து கல்யாணம் தான். இந்த குரு பயிற்சியில எந்தெந்த ராசிக்கெல்லாம் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்? கிட்டத்தட்ட என்ன சொல்லலாம், இந்த குரு பயிற்சி மட்டும் 2 விதமான நல்ல பலன்களை செய்யும். அதாவது கடகத்துக்கு குரு வந்து உச்சம் அடையுது, அதுக்கப்புறம் சிம்மத்துக்கும் போறார். அப்போ அட் அ ஹோல் பார்த்தீங்கன்னா கடகம், விருச்சிகம், மீனம், மகரம் அக்டோபர் மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆகக்கூடிய பிராப்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 4 மாதங்கள்ல சிம்மம், தனுசு, மேஷம், கும்பம் இந்த 4 ராசிகளுக்கும் நல்லது நடக்கும். அப்போ 8 ராசிகளுக்கு இந்த ஆண்டு, அதாவது இந்த குரு பயிற்சி ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஆண்டுக்குள்ள நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பராக இருக்கு. கல்யாணம் அப்படின்னாலே இப்போ நிறைய பேர் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இந்த லவ் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த குரு பயிற்சி பலனால? குரு இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, நல்லதுலேயும் ஒரு கெட்டது, பிளெஸிங்ஸ் இன் டிஸ்கைஸ்ங்கிற மாதிரி நல்ல இடத்துல வந்து குரு உட்காரும் பொழுது பையன் நல்ல பையனாக இருப்பான். குரு அப்படிங்கிறது ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரனுங்கன்னு பெண்ணுக்கு ஜீவகாரகன். இப்போ குரு போய் உட்கார இடம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீட்டில் உச்சஸ்தானத்தில் உட்காந்துருக்கக்கூடிய குரு. 85% ஆஃப் த கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய திருமணமாக இருக்கும். வெளிநாட்டிலேருந்து பையன் வருவான், இல்லை வெளியூர் போய் படிச்சுட்டு வரக்கூடிய பையனாக இருப்பான். அப்படி பார்க்கும்போது இந்த லவ் மேரேஜஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு லவ் கன்ஃபார்மாக நடக்கும், மகரத்துக்கு நடக்கும், விருச்சிகத்துக்கு நடக்கும். இந்த 3 ராசிகளுக்கும் கண்டிப்பாக லைஃப்பில் லவ் மேரேஜ் இருக்கிறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அக்டோபருக்கு அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு லவ் மேரேஜ், தனுசுக்கு லவ் மேரேஜ், கடகத்துக்கு, சிம்மத்துக்கு லவ் மேரேஜ். அப்போ இத்தனை பேருக்கு இந்த லவ் மேரேஜ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அருமை அருமை. இப்போ இந்த ஜூன் மாதம் குரு பயிற்சின்னு எனக்கு இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு தோணுது. இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க. யாரெல்லாம் சக்ஸஸ் ஆவாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்? இதில் சென்டம் வாங்கக்கூடிய பிராப்தம் கன்னி, ரிஷபம், மகரம் இந்த 3 ராசிகளுக்கும் 100% சென்டம். எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி, நாட் ஓன்லி ஜஸ்ட் ஒரு 10ஆம் கிளாஸோ 12ஆம் கிளாஸோ மட்டும் கிடையாது, போட்டித் தேர்வுகள் இன் எனி ஃபார்ம், எந்த போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் கன்னிக்கு, மகரத்துக்கு, ரிஷபத்துக்கு இருக்கு. எதிர்பாராத ஒரு மெரிட்ல சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம விருச்சிகத்துக்கு இருக்கு, கும்பத்துக்கு,
மீனத்துக்கு இந்த 3 ராசிகளுக்கும் அதுக்கான பிராப்தம் இருக்கு. கடகம் எதிர்பார்க்கவே வேண்டாம், எல்லாமே நல்லா நடக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல இதா சொல்லிட்டு இருக்கீங்க. இது நல்ல வைபாவும் இருக்கு. அதே மாதிரி இந்த ப்ரமோஷன்ஸ்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அந்த குரு பயிற்சினால, அது யாருக்கெல்லாம் இருக்கும்? ப்ரமோஷன் கிடைக்கணும்னா தெய்வத்தோடைய அனுகிரகம் இருக்கணும், பெரியவங்களுடைய அனுகிரகம் இருக்கணும். என்ன பெரியவங்கன்னா உங்க ஆஃபீஸில் பாஸோட ரிலேஷன்ஷிப் கரெக்டாக இருக்கணும். அவரோட ராசி என்னன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்துருங்க. அதை பார்க்கணும். பட் இன் ஜெனரல் ப்ரமோஷன் இன் எனி ஃபார்ம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரிஷபம், மகரம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கும் வரக்கூடிய அக்டோபருக்குள்ள கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம்னா துலாம், மிதுனம், கும்பத்துக்கு 100% கிடைக்கும். யாரெல்லாம் ரொம்ப பொதுவா சொல்லுங்களேன். எந்த ராசிக்கெல்லாம் வந்து ஓவராலா ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க வந்து வேற லெவல்ல போறாங்க இந்த குரு பயிற்சினால அப்படின்னா யாரெல்லாம்? அருமையான கேள்வி. இன் ஜெனரல் பார்க்கும்போது கன்னிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ம். குரு வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணுவோம். மகரத்துக்கு நல்லா இருக்கு, விருச்சிகத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு, எகெயின் மீனத்துக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது, கடகத்துக்கு வீட்டில் நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ ஓவராலாகவே கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய பிராப்தம் இந்த ராசிகளுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஓவராலா நல்லா இருக்கு அப்படின்னா புகழ் பேர் எல்லாமே இருக்கும். வரும். பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா பணம் வரக்கூடிய ராசிகள், பணம் பெறக்கூடிய ராசிகள் இந்த குரு பயிற்சியில எந்த ராசியெல்லாம்? மெயினாக அந்த குரு பேர்னதுக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுனம் வீட்டில் பண மழை கொட்டும். ஆ. அதே மாதிரி துலாம் ராசி நண்பர்களுடைய வீட்டில் பண மழை, கும்பராசி நண்பர்களை வீட்டில் எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடிய அளவில் மற்றவங்களுக்கு உதார் கொடுக்குற அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது மற்றவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் நிறையா பண மழை கொட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மகரத்துக்கு தனக்கு என்ன தேவையோ அதையோட ஜாஸ்தியாகவே பணம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த 4 ராசிகளுக்கும் பணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். தூளாக இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம்.